இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. கதிர பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் கதிர பழி வாங்கணும்னா கூட மறைமுகமா பழி வாங்கின மாதிரி ஆயிடும். ஆனா தனாவை ஒழிச்சா ரகுராமன் நேரடியா பழி வாங்கின மாதிரி ஆயிடும்ல. ஹே, நீ நெருப்போட விளையாடுற. வேண்டாம். நான் நெருப்போட விளையாடுறேன். தனாதான் கரண்டோட விளையாடிக்கிட்டு இருக்கான். நீயே டென்ஷன் ஆகுற. ஏதோ இங்க இருந்துகிட்டே அங்க நடக்கிறதெல்லாம் தடுப்புன்னு சொன்ன. எங்க தடுப்பாப்போம். வேண்டாம் புவனேஸ்வரி, அண்ணாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஆகாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டா ஒன்னும் ஆகாது. ஜீவா தான் கதிர், கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சும் நீ அதை இன்னும் ரகுராம் கிட்ட சொல்லாம இருக்க. அந்த உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்ல. பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. கதிர் ஜீவா கிடையாது. அது உண்மையா இருந்தா இந்நேரம் நான் பெரியப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த உண்மையை நான் மூடி மறைக்க மாட்டேன். நீ எதுவும் புரியாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தனா அவளா வந்து சிக்கிக்கிட்டா. அதுக்கு நான் காரணமாக முடியாது. இந்த வலைய நான் தனாவுக்கு விரிக்கல, கதிருக்கு தான் விரிச்சு. எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துல யார் செத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ பதில் சொல்லாம தனா சாகரத லைவ்ல பாரு. பாரு. இது பாரு, கதிர் ஜீவா கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் நம்ப மாட்டேன். உன்னை நம்பவே மாட்டேன். நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. நீ எத்தனை தடவை எப்படியெல்லாம் கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். கதிர் ஜீவா இல்ல, ஜீவா இல்ல, ஜீவா இல்ல. நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. கதிர் தான் ஜீவாங்கிற உண்மைய நீ ஏன் ரகுராம் கிட்ட சொல்லல? எனக்கு நீ சொல்லு. ஐயோ, நான் தான் கதிர் ஜீவா இல்லன்னு சொல்றேன்ல. ஏன் உயிரை வாங்குற? நான் தான் கதிர் தான் ஜீவான்னு சொல்றேன்ல. ஏய் ஏய், என்ன